ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோல நம்ம எல்லாருக்கும் இருக்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனைய பத்தி தான் பார்க்க போறோம். சில பேர் மட்டும் தான் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளில வந்திருக்காங்க. இது வந்து டார்கெட்டடான ஆடியன்ஸ மட்டும் கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு மாட்டியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன். அடிக்ஷன் நெறைய இருக்கு இல்லைங்களா? நல்ல வகையான அடிக்ஷன் இருக்கு. அதுலேருந்து வெளில வரணுன்றது அவசியமே கிடையாது. அத பத்தி நம்ம பேச போறதும் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலான ஒரு இதுதான். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இல்லாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தினைக்கும் கோயிலுக்கு போறது. ஸோ கோயிலுக்கு சில பேருக்களால போவாம இருக்கவே முடியாது. காலையில எழுந்தா கோயிலுக்கு போணுன்ற மாரி இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ஃபுட்ட சாப்பிடணும். அதுல ஒரு அடிக்ஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹெல்த்த ப்ராப்பரா பார்த்துக்கணும். ஜிம்முக்கு போணுன்ற ஒரு அடிக்ஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல. ரொம்பவே நல்லது. பட் கெட்ட வகையான அடிக்ஷன் நெறைய இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒண்ணு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக்கிங், செயின் ஸ்மோக்கிங் பண்றது. இதுல இருந்தெல்லாம் வெளில வரதுக்கு மக்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. சில பேரால வெளில வர முடியும். அப்படியே வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளில வர முடியும். இல்லன்னா வந்து கொஞ்ச நாள்லயே அந்த பிரேக் ஆகி திரும்பி அதே செயின்க்குள்ள போய் மாட்டிப்பாங்க. அதுல அந்த மாரியான ஒரு கெட்ட அடிக்ஷன்ல ஒரு இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடிக்ஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். அது ஸ்க்ரோலிங். சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பிரச்சனையில ரொம்பவே அடிக்ட் ஆயிருக்காங்க. இதனால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது எப்படிலாம் நம்மளால அடிக்ட் ஆயிருக்கோம். சின்ன குழந்தைக்கு நமக்கே தெரியாம அது எப்படி நம்மளால வந்து அடிக்ட் ஆகுறோம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம அதிலிருந்து எப்படி வெளியில வரணுன்றதையும் கிளீன் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ ஸ்க்ரோலிங்ன்ற இந்த மோசமான ஒரு அடிக்ஷன பத்தி தான். இந்த வீடியோ எனக்கு தெரியும் ரொம்பவே ஒரு பழைய வீடியோ தான். நெறைய பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம எல்லாருக்குமே பார்த்தாலும், தெரிஞ்சாலும் அதுலேருந்து வெளில வர முடியுதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த அவேர்னஸ் ரெகுலரா நம்ம பார்க்க, தெரிஞ்சுக்க நம்ம அத ட்ரை பண்ண தான் இதுலருந்து நம்ம வெளில வர முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் திங். இதுல அடிக்ஷன் வருது. இது எப்படி வந்து உண்டாகுதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரோலிங். ஸ்க்ரோலிங் என்னென்னலாம் இருக்கு? TikTok இருக்கு, Facebookல பார்க்குறோம், YouTubeல ஷார்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமானது Instagramல ஸ்க்ரோல் பண்றது. நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி நம்ம ஒரு எவ்வளோ நாள் எவ்வளோ வந்து ஒரு வீடியோ பார்க்க முடியும்? எவ்வளோ கன்டென்ட்ஸ் இருக்கு. ஓவர் கன்டென்ட் இருக்கு. நெறைய கன்டென்ட். நம்ம பிரெயின் எவ்வளோ தான் வந்து ஆக்டிவா இருந்தாலுமே, நம்ம சீக்கிரமா வந்து நம்ம பிரெயின் டெட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம ஒரு விஷயத்த ப்ராப்பரா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையே இந்த ஒரு ஸ்க்ரோலிங்கால தான். ஸ்க்ரோலிங்ல என்னப்பா பிரச்சனைன்னா, ஓவர்லோடட் வீடியோஸ் நெறையா இருக்கும். ஓவர்லோடட் கன்டென்ட்ஸ் இருக்கும். நம்ம பிரெயினால சடனுக்கு சடன் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தன வீடியோஸ் நம்ம பார்க்குறோம்? கிட்டத்தட்ட ஒரு ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு 260லிருந்து 300 வீடியோஸ் கிட்ட ஒரு பார்க்குறோமா. டைம் கால்குலேட் பண்ணா வராது. ஆனா நம்மளால ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அந்த 30 செகண்ட் கூட நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல்லான ஒரு வீடியோவ நம்மளால பார்க்கறது முடியாது. அதுக்கு பாதியிலேயே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்போம். இது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்டுக்குள்ள அன்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள நம்ம என்ன பார்த்தோன்றது சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்ட் பின்னாடி ஒரு வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கும். அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம சும்மா உட்கார்ந்திருக்கும்போது பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நம்ம வேற ஏதோ ஒரு வேலைய பண்ணும்போது தான் இத நம்ம பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது எந்த வேலை முக்கியமான வேலையோ அத விட்டுட்டு, இதுக்கு நம்ம ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் போயிடும். ஓகேங்களா? இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. இதனால நெறைய பேருக்கு தன்னுடைய ஒர்க்லயா இருக்கட்டும், ஜாப் லைஃப்லயா இருக்கட்டும், ப்ராப்பரான ஒரு அவங்களோட ப்ராப்பரான ஒரு அவுட்புட்ட குடுக்கவே முடியறதில்ல. இது ஒரு முக்கியமான பிரச்சனைன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனை நார்மலா ஒர்க் போறவங்களுக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இந்த பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? இதுல நெறைய குழந்தைகள் வந்து பேசுறது கூட கிடையாது. பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பழக்கமே இல்லாம போயிடுது. ஏன்னா குழந்தை அழுதா நம்ம ஃபோன் குடுக்குறோம். அவங்க ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, டிவி பார்ப்போம். ஐ மீன் அந்த மொபைல யூஸ் பண்ண அவங்க மத்தவங்கள்ட்ட பேசுறதே கிடையாது. ரியல் லைஃப்ல வந்து ஆக்டிவா இருக்கிறது கிடையாது. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாமே உங்களுக்கு, எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இதுக்கு பின்னாடி எப்படி இவ்ளோ அடிக்ட் ஆகுறோம்? இதுல என்ன அப்படி பிடிச்சிருக்கு? ஒரு 100 வீடியோ பார்க்கணும்னா, அதுல 4 வீடியோ நமக்கு பிடிச்சிருக்கும். நம்ம ஏன் அப்புறம் 100 வீடியோ பார்த்தோம்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லைங்களா? இங்க தான் பின்னாடி ஒர்க் ஆகுற அந்த மைண்ட நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய Facebookஆ இருக்கட்டும், தன்னுடைய வீடியோஸ நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவங்க பின்னாடி ஒர்க் பண்ற அந்த மேட்டர் தான். ஏன்னா, ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பின்னாடியும் இந்த இந்த சிஸ்டத்த செட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஹாரிசான்டலா எங்கேயாவது நம்மளால ஸ்க்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா வெர்டிகல் யூஸ்ல மட்டும் தான் நம்மளால ஸ்க்ரோல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஈஸியா இந்த ஒரு தம்ப் ஃபிங்கர்ல நம்மளால ஈஸியா ஒரு அடுத்த ஸ்க்ரோலுக்கு போயிட முடியும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்ஸ் ஒரு நியூராலஜி சயின்ஸ் இது. அத பேஸ் பண்ணி தான் இதோட ஸ்ட்ரக்சரே வந்து பில்ட் ஆகியிருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹூக் வைப்பாங்க. நார்மலாவே நம்மளுடைய ஹியூமன் பிரெயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7லருந்து 8 செகண்ட் வரைக்கும் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்துல நம்மளால ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். அது நேச்சராவே அடுத்த ஒரு 9வது செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அடுத்த இதுக்கு போயிடும். ஆனா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ கிரியேட் பண்றவங்க பெரிய பெரிய ஜெயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த 7வது செகண்ட்ல ஒரு ஹூக் வைப்பாங்க. ஓகேங்களா? 7லருந்து 8 செகண்ட்ல ஹூக் வைப்பாங்க. அடுத்த 7லருந்து ஒரு 8 செகண்ட் ஹூக் வைப்பாங்க. ஸோ, இப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்கா சைக்காலஜிக்கலாவே நம்ம அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சுருவோம். அந்த 7வது செகண்ட்ல அந்த ஹூக்க நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு ஹூக்குக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அந்த ஒரு கியூரியாசிட்டி மைண்டுக்குள்ள கிரியேட் ஆயிடும். ஸோ, இந்த மாரி ப்ராப்பரா வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஒரு மேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரோலிங்ன்றது. இதுல தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மூவி எடுத்துக்கோங்களேன். ஒரு மூவி பார்க்குறீங்க. அந்த மூவி 3 மணி நேரம் பார்க்குறீங்கன்னா, 3 மணி நேரம் தொடர்ந்து உங்களால எப்படி உங்கள கட்டுப்படுத்தி உட்கார முடியுது? உட்கார முடியலன்னா, அது ஒரு மொக்க மூவி நம்ம எழுந்து வந்துருவோம். பட் ஆனா 3 மணி நேரம் தொடர்ந்து ஒரு மூவிய பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இடத்துல தான் அந்த ஒரு ஹூக் அந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒண்ணு, உங்கள வந்து அந்த கியூரியாசிட்டி வச்சு கொண்டு போயிட்டு அந்த 3 மணி நேரத்துல போய் கொண்டு போய் விடுவாங்க. அப்படி இந்த ஒரு 30 செகண்ட் ஒரு வீடியோக்கு கூட பின்னாடி மிகப்பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்கவே கூடாதா? ஸ்க்ரோலிங்லாம் பண்ணவே கூடாதா? வீடியோவ கன்சியூம் பண்ணவே கூடாதான்னு கேட்டா, கண்டிப்பா அப்படி கிடையாது. கண்டிப்பா பண்ணணும். அதிலிருந்து தான் நம்ம எல்லாருமே போறோம். இந்த வீடியோவ கூட நீங்க அப்பதான் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அதையும் தாண்டி இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் வருதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பயங்கரமா மோசமாகும். ஸ்லீப்பிங் டிஸார்டர் நெறைய வரும். கண்ணு வந்து பயங்கரமா இரிட்டேட் ஆகும். இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பிரச்சனை இல்ல. பட் ஆனா ஒரு வீக்லி அதிகமாகும், மந்த்லி அதிகமாகும். இயர்லி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கும் எந்த அளவுக்கு ஸ்க்ரோல் பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு நாளைக்கு மட்டுமே 388 மீட்டர் நம்மளோட இந்த ஒரு விரலால நம்ம வந்து கடந்து போய்க்கிட்டு இருக்கோம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாரி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 141 கிலோமீட்டர் இந்த ஒரு விரல், இந்த ஒரு அசைவால 141 மீட்டர் கிட்டத்தட்ட 3 மாரத்தானுக்கு சமமான கிலோமீட்டர நம்ம கடந்துகிட்டு இருக்கோம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க ஒரு வருஷத்துல. ஓகேங்களா? அப்பன்னா நம்ம எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம, எந்த அளவுக்கு நம்ம பிரெயின் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாரி இதுல ஸ்க்ரோலிங்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம இதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். ஓகேங்களா? சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே அடிக்ட் ஆகிடுறோமா, இதுல நம்ம பழகிடுறோம். இந்த ஸ்க்ரோலிங் இந்த 30 செகண்ட்ஸ், 30 செகண்ட், 1 நிமிஷம்ன்ற இந்த ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு நமக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறோம். அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, நமக்கு எப்பயாவது ஒரு ஒரு ஃபுல் மூவிய பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கூழாங்கல்னு ஒரு மூவி இருக்கும். அந்த மூவியோட கான்செப்ட்டே ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஆனா ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் படம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்த யாராலயுமே பார்க்க முடியாது. ஏன்னா, அது வந்து அந்த அளவுக்கு ஸ்லோவா கொண்டு போய் தான் அந்த மூவியே முடிச்சிருப்பாங்க. அந்த மூவி மட்டும் இல்ல, நெறைய மூவிஸ் இருக்கு. நான் எக்ஸாம்பிள்க்கு அந்த மூவிய சொல்றேன். ஸோ, நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட் அவுட்புட் வேணும். சீக்கிரமா நமக்கு வந்து அந்த அவுட்புட் வேணுன்றத நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சுரும். ஏதாவது ஒரு விஷயம் அடுத்த நாளுக்கு தள்ளி போடணும்னா, நம்மளால முடியவே முடியாது. ஒரு பொருள வாங்கணும்னா, அப்பயே வாங்கி ஆகணும். அப்பயே அத வந்து நம்ம செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம மைண்ட் வந்து பழகியிருக்கும். இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு 30 செகண்டுன்ற ரீல் தான். இந்த 30 செகண்ட் இன்னும் போக போக நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 செகண்டா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப நம்ம மைண்ட யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அந்த மைண்ட் வந்து ஃபாஸ்ட்டா ரியாக்ட் ஆவறதுக்கு அடிக்ட் ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, இந்த மாரியான பிரச்சனைலாம் இதுல இருக்கு. இதெல்லாம் இந்த பிரச்சனையில இருந்தாலும், இதுலருந்து வெளில வரதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சாகணும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபோன் யூஸ் பண்ணாம இருந்தா வெளில வந்துரலாம்ப்பா. அதுதானே. பட் ஆனா அத ப்ராப்பரா ரெகுலரா பண்ணா மட்டும் தான் அதுலருந்து வெளில வர முடியும். அது எப்படின்னு நான் இப்ப சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்க. ஸ்க்ரோலிங் முடிச்சுட்டு நீங்க வெளில வரும்போது பாருங்களேன், ஒரு 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 சின்ன டயர்ட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் வந்து டயர்ட் ஆயிருக்கும். ஸோ, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபோன தனியா வச்சுட்டு, நம்ம வந்து ப்ராப்பரா யோசிச்சு பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, எந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிரெயின் டெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதனால நம்ம நெறைய முக்கியமான இழப்புகள சந்திச்சிருப்போம். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இவங்க எப்படி இந்த டெக் ஜெயண்ட்ஸா இருக்கட்டும், இந்த இதுக்கு பின்னாடி இந்த ஸ்க்ரோலிங்ன்ற கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய பிரெயின்ஸா இருக்கட்டும், இன்ஜினியர்ஸா இருக்கட்டும். ஸோ இவங்க எப்படி நம்ம மைண்ட வந்து ஹேண்டில் பண்றாங்களோ, நம்ம மைண்ட ஃபேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாளா வந்து ஃபோன் யூஸ் ஐ மீன் வந்து இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும். நம்ம மைண்டுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு வழியில யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு தெரிய வந்துச்சுன்னா, உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, சடனா ஃபோன ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன தள்ளி வச்சுட்டு அடுத்த வேலைய பார்க்கணும். இல்லன்னா ஃபோன
கண்ணு முன்னாடி வச்சுட்டு அது எடுக்காம இருக்கணும். இப்படி நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா அப்ப பண்ணும்போது 5 மினிட்ஸ் ரீச் ஆயிடுச்சுங்களா? ரீச் ஆயிடுச்சுன்னா உங்க மைண்ட நீங்களே இல்ல 5 மினிட்ஸ் ஆகல. 4 மினிட்ஸ் தான் இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி உங்க மைண்ட நீங்களே உங்களுக்கு தெரியும் இது பொய் தான் சொல்லிட்டு. பட் ஆனா வேற வழி இல்ல. இதுலருந்து வெளில வரணும்னா இந்த மாரியான சில உங்க மைண்ட நீங்களே ஃபேக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த 5 மினிட்ஸ்ன்றத 6 மினிட்ஸா கடந்து போவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 5 மினிட்ஸ் இந்த கேப் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கோர் மாரி தான். அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிரேஸ் பீரியட். இது மாரி ஒரு நாளைக்கு எப்போலாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ, அப்போலாம் நீங்க வெளில வந்தே ஆகணும். இதுதான் வந்து இந்த மாரி நீங்க ரெகுலரா பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஸ்க்ரோலிங்ன்ற அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளில வரலாம். ஏன்னா, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோப்பமைன வந்து சுரக்கிறதாகட்டும், இந்த மாரி பிரெயின் ட்ராப் ஆகுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையில வந்து முடியுது. ஸோ, இதுதான் ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் எனக்கு நல்லாவே யூஸ் ஆகியிருக்கு. கண்டிப்பா இப்போ ரீசென்ட்டா இல்ல, ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோலிங்ல அடிக்ட் ஆயிருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் உங்கள்ட்டயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட ஸ்க்ரீன் டைம் என்னன்னு பாருங்க. ஸ்க்ரீன் டைம் எல்லாருக்குமே அதிகமா இருக்கும். அதுல தப்பு கிடையாது. நெறைய பேரு ப்ராப்பரா அத யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா, ஸ்க்ரோலிங்ல மட்டுமே போற ஸ்க்ரீன் டைம் எவ்வளோன்னு நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. ஏன்னா, நமக்கு தெரியாது. அவ்ளோ வீடியோ கன்சியூம் பண்ணியிருப்போம். ஓவர்லோடடா இருக்கும் மைண்ட் ஃபுல்லா. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரீங்களோ, நெறைய சக்ஸஸ கண்டிப்பா எல்லாராலயும் அச்சீவ் பண்ண முடியுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கான வீடியோல இதுதான் சொல்லணும்னு நெனச்சுப்பட்டேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.